திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூல தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்றி. திருமூலர் அருளிய திருமந்திரம் 2ஆம் தந்திரத்தில் அழித்தல் சங்காரம் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள். திருச்சிற்றம்பலம். நித்த சங்காரம் உறக்கத்து நீள் மூடம், வைத்த சங்காரமும் சாக்கராதீதமாம், சுத்த சங்காரம் தொழிலற்ற கேவலம், உய்த்த சங்காரம் பரன் அருள் உண்மையே. நித்த சங்காரம் என்பது உயிர்கள் உறங்கும்போது நம்மை சுற்றி என்ன நடக்குது என்பதை முற்றிலும் அறியாத நிலையாகும். தூங்கும்போது அந்த நான் அப்படிங்கிற எண்ணமே அழிந்து இருக்கக்கூடிய நிலை. வைத்த சங்காரம் என்பது உயிர்கள் உறங்கும்போது ஏற்படும் கனவு நிலையாகும். தூங்கும்போது கனவில் எல்லாம் தன்னுடையது போல இருக்கும், ஆனால் விழித்து பார்க்கும்போது எதுவும் தனது இல்லை அப்படிங்கிற அந்த அனைத்தும் அழிந்த நிலையாக இருக்கக்கூடியது இந்த வைத்த சங்காரம். சுத்த சங்காரம் என்பது உடலை விட்டு பிரிந்த உயிரானது ஆணவ மலத்திலேயே இருந்து இறக்கவும் முடியாமல், இறைவனிடம் செல்லவும் முடியாமல், எந்த செயலும் செய்ய முடியாமல் கிடக்கக்கூடிய கேவல நிலையாகும். உடல் அழிந்த பின் ஆன்மா தான் என்ற அகங்காரத்தினால் உடல் எடுக்கவும் முடியாமல், இறைவனுடன் கலக்கவும் முடியாமல் இருக்கக்கூடிய நிலை. உய்த்த சங்காரம் என்பது இறைவனது திருவருளால் ஆன்மா உண்மை பொருளான இறைவனுடன் சென்று இரண்டர கலந்து விடுகின்ற நிலையாகும். இப்படி இந்த சங்காரத்தை பற்றி, இந்த 4 வகையான சங்காரத்தை பற்றி 4 பாடலை சொல்லியிருக்காரு. வரிசையாக பார்க்கலாம் அந்த 4 பாடல்களையும். அடுத்த பாடல். நித்த சங்காரம் 2 உடல் நீவுதல், வைத்த சங்காரமும் மாயா சங்காரமாம், சுத்த சங்காரம் மனாதீத தோய்வுறல், உய்த்த சங்காரம் சிவனருள் உண்மையே. இந்த பாடலை நித்த சங்காரம் என்பது தூளமும் சூட்சமமாக இருக்கக்கூடிய அந்த 2 உடல்களையும் கடந்து இருப்பது, அதாவது அந்த 2 உடல்லையும் பற்றில்லாமல் இருப்பது அப்படின்னு சொல்கிறாரு. வைத்த சங்காரம் என்பது மாயையை கடந்து நிற்பது. மாயையை கடந்து நிற்பது என்ன அப்படின்னா, அந்த அனுபவ பொருளில் அழுந்தி இருக்காமல் விருப்பு வெறுப்பின்றி நுகர்வது. அதாவது இதைத்தான் நம்ம இருவினை ஒப்பு அப்படின்னு சொல்லுவோம். சுத்த சங்காரம் என்பது மனமும் செயலற்று மடங்கி இருப்பது. அதான் சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்லி இந்த மனமும் செயல்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உய்த்த சங்காரம் அப்படிங்கிறது துரியாதீதத்தில் சிவசக்தியில் ஒடுங்கி இருப்பது, இறைவன் திருவடியிலேயே இரண்டர கலந்து நிற்கும் நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதே கருத்துடைய நம்ம சித்தியார் பாடல், இருவினை செயல்கள் ஒப்பின் ஈசன்தன் சக்தி தோய, குரு அருள் பெற்று ஞானபோகத்தை குறுகி முன்னை திரிமலம் மறுத்து பண்டை சிற்றறிவு ஒளிந்து ஞானம் பெருகி நாயகன்தன் பாதம் பெறுவது சுத்தமாமே அப்படின்னு சித்தியார் பாடல் இதே தான் அப்படியே சொல்லுது. அடுத்த பாடல். நித்த சங்காரம் கருவிடர் நீக்கினால், ஒத்த சங்காரம் உடலுயிர் நீவுதல், சுத்த சங்காரம் அதீதத்துட் தோய்வுறல், உய்த்த சங்காரம் பரனருள் உண்மையே. இந்த நித்த சங்காரம் கருவிகளால் விளையக்கூடிய துன்பங்களை விட்டு நீங்குவதும், அதனால் இந்த ஒத்ததாகிய சங்காரம் என்பது உயிர் உடலை விட்டு பிரிவதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வைத்த சங்காரம் என்பது ஆன்மாக்கள் கேவல நிலையில் இருப்பது. இந்த ஆன்மாக்களுக்கு அப்படின்னு உய்த்த சங்காரமாக இருப்பது அவனோட திருவருளில் ஒடுங்கி சிவமாம் தன்மையை பெறுவது அப்படின்னு இந்த பாடலுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாடல். நித்த சங்காரமும் நீடு இளைப்பாற்றலின், வைத்த சங்காரமும் மண்ணும் அனாதியில், சுத்த சங்காரமும் தோயா பரனருள், உய்த்த சங்காரம் முன் நாளாம் ஒதுக்கிலே.
இந்த நித்த சங்காரம் நீண்ட இளைப்பாற்றலை செய்வது. வைத்த சங்காரம் மனம் முதலான அந்த கரணங்கள் நீங்கிய நிலையில் இருப்பது. சுத்த சம்காரம் பரனருளால் தோயாமை இருப்பது. உய்த்த சம்காரம் இறைவன் திருவருளில் தோய்வது. அப்படின்னு இந்த சம்காரங்கள் நித்த சம்காரம், வைத்த சம்காரம், சுத்த சம்காரம், உய்த்த சங்காரம் என 4 வகையாக சொல்லியிருக்காரு. இதில் நித்த சங்காரம் அப்படிங்கிறது மொத்தமாக நம்ம இந்த 4 பாடலையும் சொல்லியிருக்க கருத்துக்களை பார்த்தா, ஆன்மாக்கள் அன்றாடம் நுகர்ந்து வினைபோகத்தால் விளைந்த அயர்வினை நீக்கும் பொருட்டும், இந்த கருவி கரணங்களுக்கு உண்டான துன்பத்தை போக்கும் பொருட்டும் தூள சூட்சும உடம்புகளை விட்டு காரண சரீரத்தோட உறக்கத்தில் இருக்கக்கூடிய நிலை, அது நித்த சம்காரம் அப்படின்னும். வைத்த சம்காரம் என்பது மனம் முதலிய அந்த கரண சேட்டைகளும் அடங்கி சாக்கராதீதமான துரிய நிலையில் மாயையின் விருத்தியும் இல்லாமல் கேவல நிலையில் இருக்கக்கூடிய நிலை. சுத்த சம்காரம் என்பது மனமுதலிய அந்த கரணங்களுக்கு அப்பாற்பட்டதாக பரமனிடமும் தோயாமல் இருக்கக்கூடிய நிலை. உய்த்த சம்காரம் அப்படிங்கிறது அருளில் தோய்ந்து அந்த அருளையின்றி வேறு ஒன்றும் அறியாமல் சிவமாகும் தன்மையில் தோய்ந்து இருக்கக்கூடிய நிலை உய்த்த சம்காரம் அப்படின்னு இந்த 4 சம்காரத்துக்கும் மொத்தமாக கருத்தாக சொல்லியிருக்கார். திருச்சிற்றம்பலம்.